நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் அதே தலைப்பில் களம் காண்போம். அம்மாவினுடைய ஆட்சி அமைப்போம், தொண்டர்களிடையே புரட்சி தாய் சின்னம்மா உறுதி அப்படிங்கிற தலைப்பை பேசுகிறோம். நாம் தொடர்ந்து நேற்றிலிருந்து இன்று வரை தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள், அஇஅதிமுகவினுடைய செயல் வடிவ திட்டத்தில் திருமதி சசிகலா அவர்களின் பங்கு என்ன, பல விவரங்களை நுணுக்கமாகவும் ஆழமாகவும் துல்லியமான முறையில் விவாதித்து வருகிறோம். தற்போது ஏற்பட்டிருக்கும் தமிழக அரசியல் கொதிநிலையில் அதிமுகவில் தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக தொண்டர்களின் ஏற்பட்ட அந்த மாற்றம் தொண்டர்களுடைய உள்ள கிடக்கையில் புரட்சி தலைவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். மக்களுக்கு பயனற்ற ஒரு ஆட்சியை நாங்கள் வீழ்த்துவதாகவும், இதுவரை இல்லாத அளவிற்கு திருமதி சசிகலா அவர்களின் தற்போதைய நடவடிக்கை தமிழ்நாடு முழுவதும் மாற்றுக் கட்சி முகாம்களிலும் அது மிகவும் அவதானிக்கக்கூடியதாகவும், யார் எம்மை வெறுத்தார்களோ, எம் மீது அபாண்டங்களை இட்டுக்கட்டினார்களோ, எம் மீது பொய்களை பரப்பினார்களோ, எங்களின் மீது வேண்டுமென்றே மன உளைச்சலை ஏற்படுத்தினார்களோ, அவர்களே உளவியல் ரீதியாக தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய அரசியல் சமகால கண்டெம்பரரி நினைவுகளாக நாம் பார்ப்பது அதிகாரங்களை தமதாக்கி கொண்டு அதிகாரத்திற்கு வர துடிப்பவர்களை அடக்கி ஆள்வது என்பது ஒரு நடைமுறை. மனிதன் காலம் காலமாக இந்த உலகில் கால் பதித்த காலங்களில் இருந்து, யூரோப்பிய யூனியனிலிருந்து உலகின் பல பகுதிகளில் இதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் துரோகங்களும் நம்பிக்கையின்மையும் எதிரித்தனமும் உறவாடி கூட இருந்தே நம்மை கழுத்தறுப்பதும் உலகின் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத பல்வேறு செயல்பாடுகள். இன்றைக்கு அதிமுகவிற்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பதின் மாற்றம் தற்போது திருமதி சசிகலா அவர்களின் இந்த அறிவிப்பும், ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் தினமும் வருவதும் சந்திப்பதும் தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இது குறித்து நமக்கு வரக்கூடிய செய்தியேடு ஒன்று மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி செல்வதாகவும், இது உண்மையில் அடிவயிற்றை பலருக்கு கலக்குவதாகவுமே நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மோடு இது குறித்து பேசுவதற்கு பொது ஊடக ஆர்வலர், கல்வியாளர், மக்களின் மன ஓட்டங்களை துல்லியமாக படம் பிடித்து காட்டும் எம்மோடு பயணிக்கும் கண்ணியத்துக்குரிய எழுத்தாளர் திரு குமார் ஐயா அவர்கள். குமார் சார்ட்டேருந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஐயா, 3 நாட்களாக நாங்கள் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். இது மக்களுக்கு நல்ல அளவில் ரீச் ஆகிருக்கிறது. நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால், மக்களின் விவகாரங்கள் எல்லாம் தாங்கள் ரொம்ப விருப்பமாகவே சொல்கிறீர்கள். அம்மாவை சந்திக்கின்ற போதும் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய எழுத்துக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னீர்கள். சில நேரங்களில் நீங்கள் பேசுவதை நாம் நடத்தியிருக்கிறோம். தற்போது இன்றைக்கு நான் உங்களோடு அமர்ந்திருக்கிறேன் அல்லவா, இதற்கு முன்பு அமர்ந்திருப்பது வேறு. இதில் நீங்கள் என்ன உணர்றீங்க? இப்போது அவர்கள் சசிகலா அம்மையார் அவர்கள் பெங்களூர்லேருந்து வந்ததுக்கு பிறகு இருந்த எழுச்சி, அதற்கு பின்னால் ஒரு அமைதி, அதற்கப்புறம் எல்லாரும் ஒன்றிணைக்க வேண்டும், அதிமுக அத்தனை பேரும் ஒன்றிணைந்து திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை ஓய்வு பெற செய்ய வேண்டும் அப்படி என்று அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவர்கள் எண்ணத்தை ஒருமுகமாக எடுத்துகிட்டு போகிறதற்கு திரு டிடிவி போன்றவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து விட்டார்கள். பொதுச் செயலாளர் எடப்பாடி என்று அவர் வாய்னாலேயும் சொல்லியும் விட்டார். அது அவர் எந்த பாணியில் அந்த முடிவை எடுத்தார் என்று தெரியவில்லை. 4 நாளைக்கு முன்னால் ஒன்று பேசினார், அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா சின்னம்மா வேற கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொதுச் செயலாளருங்கிறது இருக்கும்போது கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இருக்கிறது. எப்படி அவர்கள் சின்னம்மாவால் தான் எல்லாரும் உருவாக்கப்பட்டார்கள். திரு
டிடிவியாக இருக்கலாம், அல்லது திவாகரனாக இருக்கலாம், சுதாகரனாக இருக்கலாம், பாஸ்கரன் போன்றவர்கள் அனைவரும் இவர்களால் வந்து போயஸ்க தோட்டத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கி எல்லா வசதியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு சின்னமாக ஒரு பெரிய காரணம். நான் விதர்ப்பமாக ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவர்களோடு ஒருங்கிணைந்து பலத்த சக்தியோடு இதை எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் வேறு வழி இல்லை. இது ஏதோ காலம் அது ஓட்டத்திலே இப்போ சென்று கொண்டிருக்கிறது. இப்போ மத்தியில் பாஜக வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருந்து பல ஆண்டுகளாக அதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றும் கூட இன்றைக்கு கூட அவர்கள் மீண்டும் இதை எல்லோரையும் ஏதோ ஒரு வழியில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருப்பதாகத்தான் எனக்கு கிடைத்த தகவல்கள்லாம் சொல்லுகின்றன. ஆனால் இதில் மிகவும் தமிழ்நாட்டு அதாவது என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக பதவி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மட்டும்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அது தொடர்ந்து அவர் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு மேற்கொண்டிருப்பதாகவும் அதன் மூலம் கூட்டணிகள் ஏதாவது சிதைவு வந்து விடுமோ என்கிற நிலையில் மட்டும்தான் அது போய்கொண்டிருக்கிறது. இன்னும் அமித்ஷா அவர்கள் வரப்போகிறார்கள். இன்னும் 2 நாளில் காரைக்குடிக்கு இங்கே வரப்போகிறார், பேச போகிறாங்க. இன்னும் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் அநேகமாக ஒரு 10 நாளைக்குள்ளே வந்துவிடும். அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற வாக்குகள் வந்து சசிகலா அம்மையார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கிறது. அந்த முக்குலத்தோர் சமுதாயம் வந்து அதை வந்து ஒரு வடுவாகவே நினைக்கிறது. தேவருக்கு சிலையாக இருக்கட்டும், தேவருக்கு அந்த தங்க கிரீடம் வைத்ததாக இருக்கட்டும், மற்ற எல்லா பணிகளிலுமே திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய ரோல் ரொம்ப அதிகம். ஆகையினால இந்த சூழ்நிலையில் அவர்களை வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுற மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்தார்கள் என்றால் அதுவும் இத்தனை முயற்சி பண்ணியும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலகீனமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. நான் இது தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்படியெல்லாம் நடந்தது கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது, கடந்த நீங்கள் 91லேருந்து ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக வந்த காலத்திலேருந்து 2017 அவங்க மரணிக்கிற வரைக்கும் சின்னம்மா அம்மாங்கிற வார்த்தைக்கு விட ஜாஸ்தியானது சின்னம்மான்னு எல்லாரும் கட்சிக்காரங்கள்லேருந்து எல்லோரும் பேசின காலங்கள்லாம் உண்டு. எல்லா முடிவுகளையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எம்பிக்களாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, அத்தனை அரசாங்கம் எடுக்கிற அத்தனை முடிவுகளும் அரசாங்கத்தில் நடைபெற்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் அவர்கள் முன்னோடியாக இருந்து அதை செய்திருந்தார்கள். எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் ஒரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை முதலமைச்சராக அவர்கள் முடிவு செய்து அவரும் ஆசீர்வாதம் பெற்று அவர் முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு எந்த கெடுதலும் பண்ணாமல், எந்த கெடுதலும் சரி இருந்தார், வேறு எதுவுமே ஒன்றுமே நடக்காமல் அவரை கம்ப்ளீட்டாக எதிரியாக பாவித்து அவங்கள வரும்போது கூட அவங்கள வரவிடாமல் அதுக்கு இடைஞ்செல்லாம் பண்ணி அந்த அம்மையார் திரு ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் கூட அவங்கள போய் தலையிடாமல் செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் பெரிய இதெல்லாம் சகிக்க முடியாத ஏற்றுக்க முடியாத அவர்களெல்லாம் எப்படி நாங்கள் அவங்கள நேராக பார்க்கும்போது கூட எப்படி இதெல்லாம் நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பெங்களூரில் நான் நிறைய யோகா அதெல்லாம் பண்ணி எனக்கு அந்த சக்தி எனக்கு கிடச்சிட்டுது, நான் மன சக்தியோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு செய்தது முற்றிலும் துரோகம். நாட்டு மக்களுக்கும் தெரியும். தேர்தலில் அவங்கள கண்டுக்காமல் விட்டாங்கன்னா அதிமுக எந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட அதுக்கு பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக நிகழும். அது என்பது என்ன மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக. ஆகையினால எடுக்கிற முடிவுன்னு தொடர் முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். என்ன இது அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு அவர்கள் இதை எதிர்கொள்வதற்கு, அவர்கள் அரசியல் சக்தியாக மாற்றுவதற்கு அவர்கள்ட்ட சக்தி இருக்கிறது, அவர்கள்ட்ட எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா சக்தியும் இருக்கிறது. தொண்டர்கள் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து செல்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்கிறாகத்தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள். நம்மெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஆகவே தொடர்ந்து அந்த முயற்சி நடைபெற வேண்டும். ஏதோ ஒன்று நடக்கும். அவங்க நல்லது நினைக்கிறாங்க, நடக்கட்டும். ஏதோ ஒன்று ஜெயலலிதா அம்மையார் கூட இருக்குது, நல்லதோ கெட்டதோ எல்லாமே அவங்க கூட இருந்தாங்க. அவங்க அத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்ததற்கு
சுதந்திர இந்தியாவில் அதிகப்படியான ஆட்சியில் இருந்தது அதிமுக. சுயமாக நின்று போட்டியிட்டு திமுக கூட இது வரைக்கும் எந்த தேர்தலும் தனியாக போட்டியிடலை. அதிமுக போட்டிட்டு இருக்கிறது, தனியாக நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கிறது, ஜெயித்திருக்கிறது. அந்த வரலாறு அதிமுகவுக்கு இருக்கிறது. அந்த கட்சியில் அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் உழைப்பதில் இருந்திருக்கிறது. அவர்களை சுத்தமாக இக்னோர் பண்ணுறதுங்கிறது 200% தவறு. மக்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திரு துரைக்கண்ணா, இப்போ நம்முடைய குமார் ஐயா அவர்கள் மாற்றத்தை நோக்கி ஒரு மிகச்சிறந்த மாற்றம், காலத்தினுடைய வழிகாட்டுதலில் நன்மை நடக்கும், நான் புரிகிறேன், நமக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது, கடப்பாடு இருக்கிறது, இதற்கு நாம் எல்லாம் நிற்க வேண்டும் என்று அவருடைய ஒரு சைட்லேருந்து சொல்கிறாங்க. அவர் காரணத்தை அது வலியுறுத்துவது ஒரு பெரும் மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்படும், தொண்டர்களுடைய அணிவகுப்பும் அவர்களுக்கு இருக்கிற கரிஷ்மா இதெல்லாம் சுட்டி காட்டினார். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் நான் பார்க்குறேன். வெரி குட். கடந்த 14-15 சட்டப்பேரவை தேர்தல்களை விடவும் இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாகத்தான் நமக்கு தெரிகிறது. காரணம், தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தான் தேர்தல் பணிகளை, கூட்டணி பேச்சுவார்த்தை, போக்குவரத்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச ஒரு வார காலத்திலேயே திமுக அறிவிச்சிருச்சு, அடுத்த 2026 நாங்கள் தான் 200+ கைப்பற்றுவோம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு போஸ்டர் ஒட்டி கடந்த 8-9 மாதங்களாக தேர்தல் களத்தில் தீவிரமாக ஈடுபட தொடங்கிட்டாங்க. இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கிளை செயலாளர் தொடங்கி மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் வரைக்குமே பண விநியோகம் கட்சி தலைமை கொடுக்குது. 50,000 5 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு. பாக கமிட்டி, பூத் கமிட்டி, மண்டல கமிட்டி, தொகுதி கமிட்டி, இப்படி பல்வேறு குழுக்களை போட்டு வெற்றி பெற்றே தீர்வது என்று சங்கல்பம் எடுத்து களமாடுகிறார்கள். ஆனால் அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 52 துறைகளிலே பணியாற்றுகிற அத்தனை பேருமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம பல பதிவுகளில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதே நம்ம நூற்றுக்கணக்கான தலைப்புகளில் நிறைய அப்போ எல்லா அமைப்புகளும் போராட்ட களத்திற்கு வராத அமைப்புகளே இல்லை. அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த பக்கம் போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பதிநேர ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஆட்சி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. பொதுமக்களுக்கு அளித்த பொதுவான வாக்குறுதிகளையும் செய்யவில்லை. ஒவ்வொரு அமைப்புக்கும், ஒவ்வொரு நிர்வாக அமைப்புக்கும், அரசு அமைப்புக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று. அப்போ கடுமையான எதிர்ப்பு, அதிருப்தி மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. அரசு சார்ந்த அமைப்புகள், பல்வேறு துணை அமைப்புகளிடம் இருக்கிறது. அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டுமென்றால் அந்த ஆட்சி மாற்றத்தை தரக்கூடிய வல்லமை, வலிமை பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு வேணும். அது இல்லை என்பதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு தெளிவாக தெரிந்தது. அப்போ 2024 அந்த தேர்தல் முடிவு 2026 நம்மளை பாதிச்சிடக்கூடாது, கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது என்று தான் பல மூத்த முன்னோடிகள் கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும், விலக்கி வைக்கப்பட்டவர்களை, விலகிச் சென்றவர்களை அரவணைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தை முன்னெடுக்கிறாங்க. இதே கருத்தை தான் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக திருமதி வி.கே. சசிகலா அவர்களும், அங்கிருந்து நீக்கப்பட்ட திரு OPS அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. ஒன்றிணைந்தால் மட்டுமே நமக்கு வெற்றி சாத்தியம், எனவே ஒருங்கிணைப்புக்கான அந்த முன்னெடுப்பை செய்யுங்கள் என்று தான் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் பலனே இல்லை. இப்போது எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த முன்முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். 2024 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அவர் களத்துக்கு வருவார், கட்சியை வலுப்படுத்துவதற்கு, ஒன்றிணைப்பதற்கு, நேரடி அரசியலில் ஈடுபடுவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் இந்த 2 ஆண்டுகளும் பொறுமை காத்தார். எப்படியாவது 1 வருஷம், ஆமாம், எப்படியாவது மனம் திருந்தி கட்சி ஒன்றிணைந்து ஒரு வலிமையான சக்தியாக உருவானால் இதை தேடி பல்வேறு அரசியல் கட்சிகள் வரும்,
அது வலுவான கூட்டணியாக உருவாகிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி விடலாம் என்கிற எதிர்பார்ப்போடு தான் பயணப்பட்டார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்பும் தோல்வி அடைகிறது என்கிற நிலை வருகிற பொழுது தான் இனி பொறுத்தது போதும் பொங்கி எழு என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார் என்பதை பார்த்துருக்குறோம். கடந்த ஒரு வார காலமாக அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை சந்திப்பதாக கூட்டம் நடத்தினார். ஆதரவாளர்களை தாண்டி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலும் பல்வேறு அமைப்பினரும் இதையும் தாண்டி இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் திரு எடப்பாடியை விரும்பாத, எடப்பாடியினுடைய செயலை ஏற்காத, அங்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற சிலரும் கூட இந்த 2 நாட்களாக திருமதி சசிகலா அவர்களை சந்தித்ததாக கேள்விப்பட்டோம். இதே போல் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் இன்னும் கூடுதலாக டிடிவி தினகரன் எடுத்த இந்த நிலைப்பாடு, அவர் என்டிஏ அணியிலே சேர்ந்து முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்வேன் என்று சொல்லி அவர் இந்த நிலை துரோகி என்று தெரிவித்துவிட்டு இவரும் ஒரு துரோகச் செயலை செய்துவிட்டார் என்கிறதனால் அந்த அமமுகவில் பயணிக்கிற பல்வேறு நிர்வாகிகளும் கூட கடந்த 2 நாட்கள் தொடர்பாக நம்ம பேசணும். குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட அவர்கள் வருகிறார்கள். அப்போ இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்பதுதான் யதார்த்த நிலை. எனவே இதை உருவாக்குவதற்கான முன்முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார், திருமதி வி.கே. சசிகலா எடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நீங்கள் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலிலே திரு டிடிவி தினகரனுடைய அமமுக மட்டுமே ஒரு 28-25 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றியை பாதித்தது என்பது யதார்த்தமான நிலை. அது எல்லோருமே பார்த்தோம். 2024 சட்டப்பேரவை தேர்தலில் 15 இடங்களில் 3வது இடம், கிட்டத்தட்ட 7-8 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்துருச்சு. ஒட்டுமொத்தமாக 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை பார்த்தால் அனைத்து இந்திய அதிமுக 11 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. 2ஆம் இடம், 3ஆம் இடம் என்று சென்றிருக்கிறது. அப்போ இந்த நிலையை மாற்றி திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் ஒற்றுமை அவசியம் என்று தான் கட்சியினுடைய நிர்வாகிகள், வெளியிலே உள்ளவர்கள், உள்ளே இருக்கிறவர்கள் எல்லோருமே விரும்புகிறார்கள். பல பதிவுகளை நம்ம சொல்லிட்டோம். வெளியில் இந்த அதிமுக கரை வேட்டியை கட்டி கொண்டு செல்கிறவர்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் கட்சியை ஒன்றுபடுத்திட்டு வாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதாப்பா ஜெயிக்க முடியும், நாங்கள் போனால் அவமானமாக இருக்குது, நீ யார்கிட்ட இருக்க, ஓபிஎஸ்கிட்ட இருக்கியா, எடப்பாடிகிட்ட இருக்கியா, சசிகலா அம்மாட்ட இருக்கியா, டிடிவிட்ட இருக்கியா, நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. இந்த ஒரு கரை வேட்டி என்பது 4-5 பிரிவுகளாக அடையாளப்படுத்தப்படுவதால் ஒற்றுமை முக்கியம் என்று வலியுறுத்துகிறார்கள். கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் காலங்காலமாக எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா இவர்கள் வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் தோல்வியடையக்கூடாது, அவர்கள் அறிமுகப்படுத்திய இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக களமாடுகிற அந்த தொண்டர்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அதனால தான் தொடர்ந்து ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்கிற சுலோகத்தை இதுவரையிலும் கடந்த 4 ஆண்டுகளாக சொல்லி வந்த மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இப்போது களம் காண்போம், அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்று களம் இறங்கியிருக்கிறார். பெரும்பாலும் தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் மிக கணிசமான அளவிற்கு அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்களுக்கும் சரி, திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலையும் குறைந்தபட்சம் ஒரு 5-7% வாக்குகள் இருக்கும். தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஒரு 10-12% வாக்குகள் இவர்களுக்கு என்று நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த வாக்குகள் வந்தால் மட்டும்தான் திமுகவை தேர்தலில் தோற்கடிக்க முடியும் என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில், கட்சியில் இன்று வரை கட்சி முக்கியம் என்று கருதி நடைபோடுகிற தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கிறது. எனவே இந்த நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி உணராமல் தொடர்ந்து பிடிவாதம் காட்டுவாரேயானால் அவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று களம் இறங்கியிருக்கிறார்கள். இந்த பாடம் புகட்டும் நிகழ்வு என்பது எடப்பாடிக்கு
கூடுதலாக அவருடைய அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய பாடமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பதிவு. திரு பாபு பரமேஸ்வரன், வணக்கம். நிகழ்ச்சிக்காக உங்களை நான் வரவேற்கிறேன். தற்போது திருமதி வி.கே. சசிகலா அவர்களை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான அடிப்படைத்துவமான அதிமுக கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள், அதில் பலர் இளைஞர்களாக இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை சமூகத்து மக்களும் இருக்கிறார்கள், எல்லோருமே இருக்கிறார்கள், சாறை சாறையாக வருகிறார்கள். ஆனால் தென் மாவட்டங்களை தாண்டி வடக்கு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு வழியை ஏற்படுத்துகிறதா? எப்படி உங்களின் பார்வை? பொறுமையின் சிகரமாய் தாயுள்ளம் கொண்டு இன்றளவும் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் குறிக்கோளாக சின்னம்மா பேசிட்டு வர்றாங்க. எந்த இடத்துலையும் பிரிவினையை பற்றி பேசலை, யாரை பற்றியும் தவறான ஒரு வார்த்தைகளோ இல்லை அதிமுக எதிராக எந்த ஒரு விஷயமே செய்யாமல் மக்களுடைய எண்ண ஓட்டங்களையும் ஆளுகின்ற திமுக அரசை அகற்ற வேண்டும்ங்கிற குறிக்கோளில் இருக்க எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஆட்சியை அகற்றணுங்கிறதுக்காக தான் சின்னம்மா குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. தொடர்ந்து அவர்கள் அரசியலை விட்டே ஒதுங்குறேன்னு சொன்னவங்க மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் மீண்டும் அரசியலுக்குள்ளே வந்தாங்க. வந்ததுக்கப்புறமும் ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து மற்ற இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மீண்டும் நிச்சயமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும்னு நினச்சிக்கிட்டு இருந்த போது கடந்த 21 சட்டமன்ற தேர்தலிலேயே இப்போ ஐயா குறிப்பிட்டது போல் ஓட்டு 7% 8%ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட 1.5% தான் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. அப்போது இந்த கூட்டணியில் நம்ம அம்மா சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகரித்து தான் போகுமே தவிர எந்த இடத்துலையும் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, மக்கள் யாரை தலைவராக தலைவியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது மக்களுடைய கருத்து. நான் தான் தலைவர்னு நான் சொல்லிக்க முடியாது. எதற்காக நீங்கள் இவர்களை நீக்குகிறீர்கள், எதற்காக இவர்களை நீங்கள் இது பண்ணீங்கன்னா கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி தான் சில பேர் அவர் நீக்கினார். அதுக்குரிய காரணங்கள்லாம் திரு எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு வர்றாங்க. அம்மா எந்த இடத்துல என்ன பண்ண, உங்களை முதலமைச்சர் ஆக்கினது மட்டும்தான் அம்மா செஞ்சாங்க. வேறு ஏதாவது அவங்க செஞ்சுருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ கட்சியோடைய சின்னத்தை முடக்குவேன்னு சொன்ன திரு ஓபிஎஸ் அவர்களே நீங்கள் நினச்சி 4.5 வருஷம் வச்சுருந்தீங்க. அம்மாவை எந்த இடத்துல நீங்கள் சேர்க்கலாம்? அம்மாவை சேர்ப்பதினால் எவ்வளவு இந்த கட்சியுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு ஒரு தாயுள்ளத்தோட பரிசீலனை செய்யும். ஏன்னா நம்மளுடைய புரட்சி தலைவியோடையே பயணம் பண்ணவங்க. கிட்டத்தட்ட 33 வருடம் ஆட்சியில் 20 வருடங்கள் அம்மா கூடவே இருந்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அரசில் அதிகாரிகள்கிட்ட பல விஷயங்களை ஒரு ஆளுமைக்கு உட்பட்டவர். இன்றைக்கி ஒரு ஆளுமைன்னு சொன்னால் நம்ம டக்குன்னு தாய்க்கு பிறகு புரட்சி தாய்ன்னு சொல்கிறோம், அம்மாவுக்கு பிறகு சின்னம்மான்னு சொல்கிறோம். அப்போ சொல்லக்கூடியது அது உள்ளத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தை, வெறும் வாய் வார்த்தைகள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைமையை நீங்கள் உள்ளே அனுமதிக்க மறுப்பதும் ஏற்க மறுப்பதும் யாருக்கு பின்னடைவு? சார், ஒன்று கூடி வாழ்ந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். அந்த வெற்றியும் அறுதி பெரும்பான்மையோடு நம்ம பெறலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி இவ்வளவு காலம் பொறுத்திருந்தாங்க. இப்போ தொண்டர்களுடைய வலியுறுத்தல் தான் இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அவங்க முடிவெடுத்து தனியாக களம் காண்றேன்னு சொல்கிறது அவர்களை சந்தித்த தொண்டர்களும் மற்ற அதிமுக உண்மையான விசுவாசிகளும் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய மற்ற அமைப்பை சார்ந்தவர்களும் அவங்கள்ட்ட வச்ச ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க தான் இன்றைக்கி வேறு வழி இல்லை, ஒரு முடிவு எடுக்கணுங்கிறது. அப்போ கூட அதிமுக ஒரு தலைமையில் இப்போ இன்னைக்கு இருக்கவங்க அம்மா வாங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்க வாங்கன்னு சொன்னாலும் சரி, அம்மா நிச்சயமாக ஒத்துழைப்பு தருவார்கள். இதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு தேவையில்லை என்ன தெரியுமா? மக்களுடைய திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள், தமிழக மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயரிய நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் விரும்பும். இதை முதற்கட்ட சுட்டாக நான் வைக்கிறேன். நான் இப்போ திருக்குமார், பலமுறை நம்மோடு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் பேசல ஒரு செயற்கைத்தன்மை ஒன்றும் இருக்காது. சில விஷயங்களை உணர்ச்சி வசப்படுகின்ற போது நானும் சொல்லுவேன், அது என்னது உங்கள் மீது எனக்கு இருக்கிற உரிமை. அவர் ஒரு கேள்வி பாபு பரமேஸ்வரன் நம்ம வைத்தார், உங்களுக்கு என்ன கேடு செஞ்சார்? அநியாயமாக பேசியிருக்கணும், கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கணும், கட்சிக்கு கலங்கம் ஏற்படுத்தியிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய உங்கள் தாய் தந்தையர் சேர்ந்த சொத்துக்களில் பங்கு கேட்டிருக்கணும், இல்லை உங்கள் வாய்க்கால் வரப்பில் போய் ஏதாவது தாவால் பிரச்சனை பண்ணியிருக்கணும். இது பொது சொத்து, இதில் உங்களை நியமிச்சுட்டு பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லி போன ஒன்றும் தான் அவர்கள் செய்த தவறான பரமேஸ்வரனுடைய பார்வை.
எனக்கும் அது ரொம்ப நாளாக நிற்கிது, உங்களுக்கு நிற்கிது. நிதானமான பதில் எதிர்பார்க்குறேன். நான் முதலில் பேசும்போது அதை குறிப்பிட்டிருந்தேன். அதைத்தான் அவரும் குறிப்பிட்டிருக்கிறார், ஐயாவும் குறிப்பிட்டார். இது அதாவது தவறு என்றும் இதை வந்து தெரியாமல் செஞ்ச தவறுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நம்பி, அதாவது அந்த அம்மையார் இறந்த பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியும். மதுசூதனன் அங்கே இருக்க அத்தனை பேரும் சமஸ்காரமாக காலில் வந்து நீங்கள் எல்லோரும் வாங்க, நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் ராத்திரி 12 மணி 1 மணிக்கு கோஷமிட்டு அவங்கள அப்பவும் கூட அவங்க நான் வரல இல்லைன்னு சொன்னாங்க. நான் இல்லை வரல, இருக்கட்டும் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், அந்த வரிசையில் எடப்பாடி எத்தனாவது இடத்துல இருந்தார்? மதுசூதனன் தலைமையில் எல்லாரும் வந்து நின்னாங்களே. ஆமாம், அந்த வருஷம் கடைசி வரிசையில் 18வது இடம் 20வது இடத்துல இருந்தாங்க. அத்தனை அந்த ஃபோட்டோ குமார் ஐயா, அந்த ஃபோட்டோ இப்போ வீடியோ இருக்கு 18வது இடத்துல வந்தவன மக்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஐயா சொன்னாங்க அன்னைக்கு. அதை வந்து அந்த நிலைமையில் வந்து அதை ஒருங்கிணைத்து ஒரு கட்டத்தில் தீர்ப்பு வந்த உடனே அதை வந்து மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு, அதன் அடிப்படையில் அந்த உடனே ஏற்கனவே ஓபிஎஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரை வந்து அவரை ஏன் மாற்றினாங்கங்கிற கேள்வி வந்து இன்னை வரைக்கும் $1 மில்லியன் கொஸ்டின். அது என்ன நடந்ததுங்கிறது அதுக்கு மேலே அவங்கள நம்ம அதை உடச்சி சொல்கிறதுக்கோ அல்லது சரியாக தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் அவரை மாற்றிவிட்டு இவர் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் இருக்கட்டும் என்று சொல்லி இவரை நம்பி இவருக்கு அதிகாரத்தை கொடுத்து, இவரும் உலக வரலாற்றிலே அப்படி ஒரு காலில் ஊந்து நடந்து வந்து கீழே இருந்து அப்படி வந்து எல்லோரும் இன்றைக்கும் வீடியோ ஓடிட்டுருக்கு. இப்படியெல்லாம் பார்த்து வாங்கி தட்டி கொடுத்து உட்கார வைத்து விட்டு அவர்கள் போனார்கள். ஆனால் அது போனதுக்கும் அவங்க திரும்ப வர்றதுக்கு நடுவில் ஒரு அறிக்கை கூட, ஆட்சி சரியாக நடத்தலை, நான் எடப்பாடியிட்ட பொறுப்பு ஒப்படைத்தேன், ஆட்சி சரியான மக்களுக்கு சரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லலை. திரு நடராஜன் அவர்கள் இறந்ததுக்கு வர்றதுக்கு கூட பரவலில் வர்றதுக்கு அவங்களுக்கு தடுக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரிலாம் அவ்வளோ வல்கராக பண்ணுற அளவுக்கு ஒரு மனித இதயம் உள்ளவங்க யாருமே செய்கிறதுங்கிறது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு மனிதனுக்குள்ள இதயம் இருக்கிறவங்க யாரும் அதை செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு இது தேவையா அப்படிங்கிறத நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கிறது. தமிழக மக்கள் அதையெல்லாம் பார்த்துருக்கிறார்கள். அப்பப்போ இதை பற்றி நம்ம விவாதித்திருக்கிறோம். ஆகையினால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் வரும்போது தான் அந்த அவங்களுடைய நினைவகம் திறக்கப்படுது. அதுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னே தான் திறந்து வைத்தார்கள். திறந்து வைத்ததை இவங்க பாத்திரக்கூடாது என்று சொல்லி அதற்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டு அது பாரிகார்டில் வச்சு இவங்களை வர்ற வழியிலலாம் தடுத்து அதிமுக கொடியை கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லி, இது கொடூரத்துலேயும் கொடூரம். இதெல்லாம் இப்போ தேர்தலில் எதிரொலிக்கும் என்று நான் நினைக்கிறேன். தேர்தலில் அதாவது பப்ளிக் லைஃபுக்கு வந்ததுக்கு பிறகு மக்கள் அதை வந்து தன்னுடைய கடமையாக தான் அதை பார்ப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த வகையில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதாக தென்னகத்தில் இருக்கிற மக்கள், முக்குளத்து சமுதாய மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. அது இன்னை வரைக்கும் அவங்க இதை அவங்க ஒழுங்காக மாற்றி அமைக்கிறாங்க. நான் கடந்த வாரம் திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்தேன். திருச்செந்தூர் நம்ம ஊரெலாம் போயிட்டு வந்தேன். ஒரு வாரம் ஊரில் இல்லை போயிட்டு வந்தேன். எல்லா இடத்துலையும் நான் இதை பற்றி இந்த டிவிக்களில் அதிகமாக வர்றதுனால பார்க்குற இடத்துலலாம் கேட்குறாங்க. ஆர்வம் இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்மளும் கேட்போம் அவங்கள்ட்ட. அப்படி கேட்கும்போது அவங்க கொடுக்குற கருத்து, தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறேன்னா ஓபிஎஸ் சசிகலா அவர்களை ஒருங்கிணைக்காமல் அந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது சத்தியமாக நான் சொல்கிறேன். ஒரு 10-15 பேர் என்கிட்ட சொன்ன வார்த்தை இது. எல்லாத்துக்கும் அதே மாதிரி தென்காசி, திருநெல்வேலி எங்கே எடுத்துக்கிட்டாலும் இந்த சூழ்நிலை இருக்கிறது. அதை வந்து ஒரு பெரிய தவறாக ஒரு 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 யதார்த்தத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய தண்டனை வழங்கப்பட்டுவிட்டதாக, ஒரு சமூகத்துக்கே பெரிய தண்டனை வழங்கப்பட்டதாக அந்த மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வந்து ஏற்கனவே வந்ததுலேருந்து அவங்க கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. இப்போ அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ முயற்சி எடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஸ்பீட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. பாஜகவுடைய விருப்பமும் என்னென்னா இவங்களை ஒருங்கிணைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்கணுங்கிறது அவங்க முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. பாஜக மேலே வருத்தப்படுறதுல ஒன்றுமே இல்லை. அவங்க முதல்லேருந்தே அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதை கேட்கலை. இன்னும் அதற்கு காலம் இன்னும் கூட்டணியே அமையாத நிலையில் கடைசி நேரத்தில் அதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இன்னும் முழுசாக 100% இல்லை என்று சொல்ல முடியாது. யார் என்ன சொன்னாலும்
தேர்தல் களத்தில் நம்ம என்டிஏ ஜெயிக்கணும்னா அதற்கு நம்ம என்ன செய்யணும், எதை செய்தால் அது சரியாக இருக்குங்கிறத கணிச்சிட்டாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அது இதெல்லாம் வச்சு கணிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அதை செய்ய வச்சுருவாங்க. அந்த சக்தி இருக்கிறது, பாஜகவுக்கு இருக்கிறது, அதை செய்வாங்க. இன்னும் காங்கிரஸ் கூட்டணியே இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. காங்கிரஸ் டிஎம்கே எனக்கு என்ன கேட்டால் 99% அது ஒர்க் அவுட் ஆகாது. உடைந்த கண்ணாடி போல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒன்று சொன்னால் மறுநாள் அறிக்கை வேறு மாதிரி இதெல்லாம் வருது. ஆகையினால அழகான ஒரு நல்ல சூழலில் அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சின்னம்மா அவர்களை இணைத்து அவர்களையும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி அவர்களும் அம்மா இருக்கும்போது அம்மாவோடு எப்படி சென்றார்களோ அதுபோல சென்று அதை மக்களிடம் எடுத்து சொல்லி அதிமுகவுடைய ஆட்சி எப்படி வந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை வாக்குறுதிகளையும் அவர்கள் வாயினால் சொல்லி இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் நடந்தால் மட்டும்தான் அந்த அதிமுகவிற்கு வெற்றி முகம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இதை திமுகவில் இப்போ அதிமுகவில் இருக்கிற கட்சிகள், கூட்டணிகள், பாஜக உட்பட எல்லாரும் இதை எல்லோரும் பாஜகவில் பெரும்பாலும் இதை நம்புகிறாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரிகிறது. அவங்க இந்திய அரசியலை பார்த்தவங்க இவர் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, இவர் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் அவங்க எப்படியாவது அகாமடேட் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த ரூபத்தில் வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை போல பார்வையாளர்கள், மக்களோட தொடர்புள்ளவர்கள் வைக்கிற கருத்து என்னென்னா, ஓபிஎஸ்ஸையும் சசிகலா அம்மையாரையும் இணைத்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. சரி, ஐயா சொல்லுங்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்துகிற பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுச் செயலாளர் பதவியை எப்படி கைப்பற்றினார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆமாம், அதான் தக்க வைத்துக் கொண்டார். இல்லை, பொதுச் செயலாளராக அவர் தன்னை தக்க வைத்துக் கொண்டது பொதுச் செயலாளர். ஆமாம், என்னென்னா ஆமாம், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதியை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த சட்டத்திட்ட விதிகளில் விதி 43 உருவாக்கினார். இந்தியாவில் உள்ள உலகத்தில் எந்த அரசியல் கட்சியிலுமே அப்படிப்பட்ட ஒரு விதி இருக்காது, இல்லை. அதனால்தான் நீதிமன்றங்கள் ஒவ்வொன்றுமே பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்தது, அதனால் பொதுக்குழு எடுத்த முடிவு செல்லும் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் இந்த விதி 43 என்பது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற இந்த அடிப்படை விதியை மாற்றவோ திருத்தவோ நீக்கவோ எந்த குழுவிற்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்கிற மாதிரி தான் அந்த விதி 43 உருவாக்கி வைத்திருக்கிறார். இதில் திருத்தத்தை கொண்டு வந்து 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிந்து 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும். 5 ஆண்டுகள் தலைமை கழகத்தில் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர் தான் பொதுச் செயலாளராக போட்டியிட வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார். இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த திருத்தத்தை கொண்டு வந்து பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த வாரமே சேலத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். சாதாரண தொண்டனும் என்னை போல உயர் பதவிக்கு வரலாம் என்கிறார். சாதாரண தொண்டனுக்கு எந்த 10 மாவட்ட செயலாளர் முன்வழிவார், எந்த 10 மாவட்ட செயலர் வழிமொழிவார்? அவர் 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே என்ன பொறுப்பிலே இருப்பார், வாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒரு தவறான புரிதலோடு இந்த கட்சியை வழிநடத்துகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற ஆதங்கம் தான் கட்சியில் இருக்கிற எல்லோர் மத்தியிலுமே இருக்கிறது. இப்போ இவருடைய பிடிவாதத்தால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மிகப்பெரிய பேரியக்கத்தின் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி, இது தொண்டர்களின் இயக்கம். இந்த இயக்கம் யாருடைய குடும்ப சொத்தும் இல்லை, பாரம்பரிய சொத்தும் இல்லை. இது எனக்கானது என்று உரிமை கொண்டாட எவருக்கும் தகுதி இல்லை. இதிலே பயணிக்கிற அந்த 2 கோடி தொண்டர்களுக்குமான உரிமைப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பது. இப்படி சந்தர்ப்பவசத்தால் கிடைத்த அந்த பொதுச் செயலாளர் பதவி, சந்தர்ப்பவசத்தால் திருமதி வி கே சசிகலா அவர்கள் தயவால் அவர் கொடுத்த அந்த முதலமைச்சர் பதவி, இந்த
பதவியையும் தன்னுடைய அந்த சுயநல போக்கையும் முன்னிறுத்தி இன்று கட்சியை ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு கொண்டு சென்று விட்டார். கட்சியை வழிநடத்துகிற ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான சுயநலமும் இருக்கக்கூடாது. கட்சியின் நலன் முக்கியம். கட்சி வெற்றி பெற வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கிய பொழுது பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை வழியிலிருந்து, அவருடைய லட்சிய பாதையிலிருந்து திரு கருணாநிதி தலைமையிலான திமுக திசை மாறி செல்லுகிறது. எனவேதான் நான் கணக்கு கேட்கிறேன். இந்த அமைச்சர் பொறுப்பிலே, முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற கருணாநிதி உட்பட மற்றவர்களெல்லாம் தவறு செய்கிறார்கள், லஞ்ச ஊழல் பெற்று நிர்வாக சீர்கேட்டை செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வருகிறது. இது இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக எல்லோரும் கணக்கு காட்ட வேண்டும் என்கிறார். அவரை தூக்கி எறிந்தார் திரு கருணாநிதி. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி மீண்டும் அண்ணாவின் ஆட்சியை அமைப்பேன் என்று வந்தவர் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலும் இருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கினார். இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுமே கிட்டத்தட்ட 30-32 ஆண்டுகளாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலே இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி வந்தார். இன்றைக்கு இந்த இருவரும் தலைவர்களின் வழியிலே இதை வழிநடத்துகிறவர்கள், இன்றைய இயக்கத்தை வழிநடத்துகிறவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் விருப்பம், தொண்டர்கள் விருப்பமாக இருக்கிறது. இந்த இருவரும் தலைவர்களும் பல பதிவில் நாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு தன்னை விமர்சித்தவர்களையெல்லாம் அரவணைத்தவர். அதே போல் நால்வர் அணி, ஜே அணி, ஜா அணி, போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக என்று இந்த முன்னணியினரெல்லாம் வெளியிலே சென்று மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களை மிக கடுமையாக விமர்சித்த நிலையிலும் அவர்களையும் அரவணைத்து இந்த அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்து சென்றவர்கள் தான் இந்த மாபெரும் இந்த இருவரும் தலைவர்கள். எத்தனை பெரிய மக்கள் செல்வாக்கு, எவ்வளவு பெரிய ஆளுமை! அந்த தலைவர்களே கட்சி முக்கியம் என்று தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு வெளியே சென்றவர்களை அரவணைத்தார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இந்த வீண் பிடிவாதம்? ஏன் தானடித்த மூப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? இந்த எதேச்சியாதிகார சர்வாதிகார போக்கு என்பது பாரம்பரியமிக்க மிகப்பெரிய ஆகப்பெரிய அரசியல் இயக்கமான அதிமுகவை மீண்டும் தோல்வி பள்ளத்தாக்கில் தள்ளுகிறதே என்கிற அந்த வேதனை இருக்கிறது. இந்த ஆட்சி தான் அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி 77, 80, 84 புரட்சித் தலைவர் தந்த 10 ஆண்டுகள் ஒரு மகத்தான மக்களாட்சி. மக்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்தவர். 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்துமே சாதாரண சாமானிய மக்களை கைதூக்கி விடுவதாக இருந்தது. அதை தொடர்ந்து 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கான ஆட்சியை நடத்தினார். அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியில் தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். அந்த முயற்சி வெல்லுமா? நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு பரமேஸ்வரன் சார், இப்போ இந்த சசிகலா அம்மாவுடைய இந்த மாற்றம் இப்பொழுது பல பேரிடத்தில் பேசப்பட்டது. இவர் இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார் எதிர்முகாம்களில் இருந்தும். ஆனால் இன்றைக்கு எல்லோருமே ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அதிமுகவினரில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டம் கருகி போகாத இலைகள் மீண்டும் துளிர் விட்டு போகிறது வெற்றி நோக்கி என்ற பேச்சு. எதிர்முகாமில் சில பதட்டங்கள், சில விதமான அதிருப்திகள், சில ஆச்சரியங்கள், அதையும் தாண்டி பல மகிழ்ச்சிகளும் அவர்களுக்குள் இருக்கும். இதனுடைய இந்த எல்லைக்கோடு வரையறுக்கப்பட்ட இந்த எழுச்சி பயணத்தில் இலக்கு எதுவாக இருக்கும்? இல்லை, இப்போது அம்மாவுடைய இதில் மாற்றங்கள்லாம் இல்லை. அவங்க ஆரம்பத்திலிருந்தே அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதிமுக வெற்றி பெற வேண்டும், அது இந்த வார்த்தைகள் அவளை எங்கேயுமே மாற்றி பேசலை இந்த அளவும். அப்போது அந்த வெற்றி வியூகத்தை வகுக்கக்கூடிய ஒரு ராஜமாதாவாக தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து அரசியல் பயணம் ஆளுமையில் இருந்திருக்கிறாங்க. அது முன்னாடி எம்ஜிஆர் ஐயாவாக இருக்கட்டும், இல்லை அம்மாவாக இருக்கட்டும், அவர்கள் கூட பயணம் செய்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது திரு எடப்பாடி அவர்களுக்கு குறைவு தான் என்ன இருந்தாலுமே. அப்புறம் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கொண்டு போய் அம்மாட்ட தான் சொல்கிறாங்க. எவ்வளவு நம்ம டிபேட்டில் நம்ம பேசியிருக்கோம், இந்த இபி ஆகட்டும், இல்லைன்னா இந்த கட்டிடங்கள் ஆகட்டும், எவ்வளவோ பிரச்சனைகளை பற்றி நம்மளுடைய தொலைக்காட்சியில் தான் அதிக விவாதங்களை, மக்கள் பிரச்சனையை பேசினது நம்ம ஜெயா ப்ளஸும் ஜெயா டிவி மட்டும்தான்.
மற்ற தொலைக்காட்சிகள்லாம் ஒரு சாரராக பேசிகிட்டு இருக்கும்போது இதற்கு எல்லாமே ஒரு தனி மனுஷியாக நின்று எதிர்க்கட்சி போல இன்று வரைக்கும் செயல்பட்டு வந்திருக்கிறாங்க. வெரி குட், வெரி குட். 66 எம்எல்ஏ கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு பேசாத அதிமுகவை சேர்ந்த மற்றவர்களோட இவங்க தனியார் ஊடகங்களும் சரி மக்களும் சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆளுகின்ற கட்சியுமே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு கவனிக்கப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவும் இவர்கள் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம்ங்கிற ஒரு முடிவோடு தான் களம் இறங்கியிருக்கிறாங்க. எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஐயா சொன்னது போல் ஒரு தனிப்பட்ட ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ என்ன காரணம்னு புரியாமலோ அம்மா வந்துட்டால் எனக்கு வந்து செல்வாக்கு இருக்காதுன்னு நினைக்கிறாரா, இல்லை அம்மா வந்து நான் நேரடியாக வந்து முதலமைச்சர் ஆகிறேன்னு சொன்னாங்களா, எதுவுமே சொல்லலையே. இன்னைக்கு வரைக்கும் எந்த நிபந்தனையுமே இல்லையே. கட்சி நன்றாக இருக்க வேண்டும், அதை நம்பி இருக்கக்கூடிய 2 கோடி தொண்டர்கள் நன்றாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமைகள் கிடைக்க வேண்டும், நியாயமான ஒரு அரசாட்சி, இந்த அராஜக திமுக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே உயரிய நோக்கத்தோடு தான் அவங்க பேசியிருக்காங்க. தன்னுடைய எந்த ஒரு சுயலாபம், ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்க. புகழுடைய உச்சியில் ஒரு முதலமைச்சர் கூட இருந்து அது அவங்களோட பயணம் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாதவங்கள அவங்கள தெரியாதவங்களும் கிடையாது. புதுதாக நான் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது. மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும், இந்த திட்டங்கள் எதுவுமே சரியாக செயல்படலை, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் சொல்லிட்டு தனித்தனியாக நின்று போரிட்டால் ஓட்டுகள் சிதறும். இந்த எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இந்த அரசர்கள் இல்லாமல் போயிட்டாங்கன்னா யானை கையில் ஒரு மாலையை கொடுத்து கழுத்தில் போடுவாங்க, யார் கழுத்தில் போடுதோ அவங்க அரசராயிடுவாங்களாம். அதை போன்ற ஒரு நிலைமை தான் திரு எடப்பாடி அவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்குரிய நன்றி விசுவாசத்தை அவர் மக்களிடத்தில் காட்டியிருக்க வேண்டும். ஏன்னா அம்மா போகும்போது கொடுத்துட்டு போகிறாங்க, இதை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு, வந்த உடனே திரும்பி கொடுக்கணும்னு கூட அவங்க கேட்கலையே. நன்றாக ஆட்சி செய்யலாம். இவங்களுடைய ஒரு அலட்சியத்தினால தான் 21 சட்டமன்றத்தை நம்ம இழந்தோம், 24 பாராளுமன்றத்தையும் நம்ம இழந்தோம். வாக்கு சதவீதங்கள் எவ்வளவு குறைவுன்னு நம்ம பார்த்தா இவர்களுடைய ஆளுமையோ ஒரு தலைமையோ ஒரு ஆலோசனையோ இருந்திருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. திரும்பி திரும்பி ஏன் சொல்கிறோன்னா மக்களுடைய இன்றைய நிலைமை வந்து எல்லா துறையிலையும் மக்கள் போராடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதிமுக ஆட்சியில் நடந்துச்சா, அம்மா ஆட்சியில் நடந்துச்சா, ஐயா ஆட்சியில் நடந்துச்சா, தலைவர் ஆட்சியில் நடந்துச்சா, இல்லையே. எவ்வளவு சுமூகமாக அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு போதை கலாச்சாரம், பெண்கள் பாதுகாப்பு, காவல்துறைக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் தினம் 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 நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எவ்வளவு கொலைகள், குற்றங்கள், போதை பழக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஆட்சி தானே காரணம். அப்போ அந்த ஆட்சி மாற்றம் வரக்கூடிய, அதான் என்ன சொல்லுவாங்க, வெண்ணெய் திரண்டு வரும் மேலே தாலியை உடைச்சா மாதிரி இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து இப்போ இந்த 2 நாட்களாகத்தான் ஒரு உறுதியான முடிவை சின்னம்மா எடுத்திருக்கிறார்கள். இந்த உறுதியான நிலைப்பாட்டிலை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து, தொண்டர்களும் ஒன்றிணைந்து, அனைத்து அமைப்புகளும் சின்னம்மாவிற்கு சப்போர்ட் பண்ணி நிச்சயமான ஒரு நல்ல மாறுதல் வரணும். அதற்கு முன்பாக திரு குமாரையா சொன்னது போல அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் சற்று யோசித்து சிந்தித்து செயல்பட்டார்கள் என்றால் வெற்றி நிச்சயமாக நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதை கீழே நழுவ விட்டு மீண்டும் மாற்று கட்சிக்கு இடம் கொடுத்து விடார்கள் என்று என்னுடைய கருத்து. ஐயா குமார், சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. நம்ம ஒரு பேனலில் விவாதிக்கும் போது நாம் இருக்கிறத வெளிப்படையாக பேசுகிறோம், நம்ம உணர்வுகளை பேசுகிறோம், நாட்டு நடந்து முடிந்ததை பேசுகிறோம், கலை யதார்த்தத்தை நம்ம விவரித்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் சம்மந்தப்பட்டவனுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் நோக்கம். தேர்தல் வருது பார்த்துக்கொள்ளலாம் ஒன்று குத்து மதிப்பான ஒரு முடிவில் இருந்தால் அது மிகப்பெரிய விபரீதத்தை இதில் தான் போய் முடியும். அதுக்கு தான் அவங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அவங்க இப்போ முதலமைச்சராக நின்று உடனே போட்டி நானாக முதலமைச்சர் வரப்போறேன்னு சொல்ல போகிறதும் கிடையாது. சொன்னார், அவர்கள் பார்க்காத எதுவுமே இல்லை. ஆமாம், இல்லை அந்த எண்ணத்திலையும் சொல்லலை. இந்த அதிமுக ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த வாக்குறுதி இருக்கிறது. இந்த நான் இருந்தாலும் இல்லைன்னா மரணத்துக்கு பிறகும் 100 ஆண்டுகளும் இந்த ஆனாலும் இந்த ஆட்சி இருக்கணும்னு சொன்னாங்க. அது அவங்க கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஃபீலாக இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவர்கள் இதை எல்லாத்தையும் அவங்களும் கணித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கணிப்பில் இவங்க என்ன முடிவு, என்ன பாப்புலாரிட்டி இருக்குது, என்ன ஒரு மக்கள் பல இடங்களில் பல மாதிரி நாங்கள் ஏன் போடணும், ஓட்டு போடணும்லாம் கேட்குறாங்க. இல்லை, நான் என்ன கேட்கேன் ஐயா, என்ன பாப்புலாரிட்டி இருக்குன்னு கேட்டீங்க. 3வது இடத்துல டெபாசிட் போயிட்டேன். ஆமாம், 11 முறை தோல்வி அடைஞ்சாச்சு. ஆமாம், அதாவது என்ன பாப்புலாரிட்டி? ஒரு உண்மையை சொல்கிறேன். 2017க்கு பிறகு இந்த கட்சியில்
கட்சின்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது போல் நடந்து அது வெளியே தெரியாத அளவில் அது இருந்தால் இந்த திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. இது என்னுடைய நான் ஒவ்வொரு கட்டத்திலும் இதை சொல்லி வந்திருக்கின்றேன். டிடிவி தினகரன் கடந்த தேர்தலில் டிடிவி தினகரனால் 23 சீட்டு ஸ்ட்ரைட்டாக போகுது. வாக்கு வித்தியாசம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் போயிட்டுருக்கு. அப்போது இப்போ பெரிய மாற்றம் ஒன்று வந்துடல. அதிமுகங்கிற கட்சியே ரொம்ப சிதறுண்டு போய் கிடக்கிறதுங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் வேதனையும் இருக்குது. 13% கூட ஆகலாம். ஆகையினால 13% ஆகலாம். ஆமாம், ஆகையினால ஏன்னா 18 ஆக்கி வச்சிருக்காரு யாரு? எடப்பாடி. இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பரன்சிக்கு இதை அழகாக அறுவடை செய்வதற்கு தகுந்த நேரம் இதுதான். யாரும் இந்த கட்சியை ஆரம்பித்தது பெரிய மாபெரும் மகான் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆரம்பித்தது. அவர் சொந்த சொத்தை கொடுத்து இந்த கட்சியை ஆரம்பித்தார். அலுவலகங்கள்லாம் அவருடைய சொந்த சொத்து. அவர் 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 எவ்வளோ பெரிய கனவோடு இதை ஆரம்பித்திருப்பார். அதற்கு பின்னால் அதையே இத்தனை வருஷம் ஆண்டு காலம் 3-4 முறை அவங்க ஆட்சியில் இருந்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மக்கள்கிட்ட எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் திரும்ப மக்கள் அதுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஜாதி மத பேதமற்ற எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆழம் விருட்சமாக அதிமுக இருந்திருக்கிறது. அதான் முக்கியம். அந்த கட்சியினுடைய ஃபவுண்டரே பல இடங்களில் அந்த கட்சியிலேருந்து வருத்தத்தில் பிரிஞ்சு போனவங்களை வீட்டில் போய் கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் உண்டு. ஜெயலலிதா அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சின்ன கட்சிகள் ஆஃபீஸில் போய் பார்த்துருக்காங்க. காரணம் கட்சி, அங்கே கட்சி தான் முக்கியம், அங்கே ஈகோ கிடையாது. ஆனால் இந்த ஈகோவை சம்பந்தப்பட்டவர் எடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை கனிவோட தவறாக நினைக்காம எடுத்துக்கொண்டு யோசித்து ஒரு முடிவெடுத்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயமாக ஜெயலலிதா அம்மையாருடைய ஆவிய மேலேருந்து அவர் ஆசீர்வதிக்கும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதாவது சொல்கிறீங்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கி தன்னுடைய சொத்துக்களை விற்று சொத்துக்களை அடமானம் வைத்து தன் உயிரை பணயம் வைத்து இந்த கட்சியை வளர்த்தெடுத்தார். பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் உடைமைகளை இழந்து கைகால்களை இழந்து மண்டை உடைபட்டு ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சி. உயிர் கொடுத்து அடிக்கடி காளிமுத்து என்ன சொல்வார், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை என்பார். ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை வளர்த்தெடுக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன பாடுபட்டார், அதை தொடர்ந்து இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவதற்கு மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவிற்கு பாடுபட்டார். 88-89 தன்னுடைய உடல்நிலையும் பாராமல் இரவு பகல் பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு வளர்த்தெடுத்தார். மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்தார். இந்த இருவரும் தலைவர்கள் விடத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக என்ன பாடுபட்டார், அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த தலைவர்கள் வெளியில் இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல அவர் மறுப்பாரே என்றால் காலம் அவருக்கு சரியான பாடம் புகட்டும் என்பதுதான் என்னுடைய இறுதிக்கட்ட கருத்து. நேயர்களே, இதுகாரம் தொடர்ந்து 3வது நாளாக போயஸ் தோட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் எல்லா தரப்பிலும் கூடுகிற காட்சியை நாங்கள் ஜெயா ப்ளஸ் தொடர்ந்து அவர்களுடைய ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. இன்னும் எமது பணி தொடரத்தான் போகின்றது. ஒன்றை மட்டும் சொல்லி முடித்து விடுகின்றேன். நேற்று 2 நாட்களும் நான் அதிகமாகவே பேசியிருந்தேன். இன்றைக்கு சற்று மௌனத்தோடு எமது விருந்தினர்கள் நிறைய விஷயத்தை பேசியிருக்கிறார்கள். பொது ஊடக பார்வையில் ஒரு மனிதனுக்கு அகம்பாவம் 2 அடிப்படையிலே வென்றோம். அகமும் புறத்தையும் தன் புரியாமல் இருப்பது அறியாமையின் வெளிப்பாடு. அந்த அறியாமையின் வெளிப்பாடு இயற்கை சிலருக்கு புத்திமதியை இட்டு சொல்லும். ஆனால் சிலருக்கு கொட்டுப்பட்டு இழிவான ஒரு இடத்திற்கு சென்ற பிறகுதான் அவர் அதை புரிந்து கொள்வார் என்பது இறைவனின் கட்டளை என்றால் அதை மாற்றுவதற்கு எவனாலும் முடியாது. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் தோழர்களே, காட்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இறைவன் எதை உங்களுக்கு விதித்தானோ அது நடந்தே தீரும் என்ற உன்னதமான கோட்பாட்டோடு இன்று எமது அமர்வில் நாங்கள் ரொம்ப அதிகமாகவும் சீராகவும் சிறப்பான முறையிலே பேசியிருக்கிறோம். எமது அரங்கத்திற்கு கண்ணியத்தோடு பேசிய பாபு பரமேஸ்வரன் அவர்கள், கண்ணியத்துக்குரிய எமது ஐயா குமார் அவர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைக்கண்ணா, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.